எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நானு, மட்டு, முதலாளி, லாகுல் இப்படியே வந்துகிட்டே இருக்காரு. சாட்டர்டே டபுள் ஹெட்டர் 2 மேட்ச் சூப்பரா முடிஞ்சது. ஒரு மேட்ச் வந்து 2 ரன்ல தோத்தாங்க. அதாவது எல்எஸ்சி 2 ரன்ல ஜெயிச்சாங்க. இன்னொரு மேட்ச் வந்து ஜிடி 1/7 விக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அகமதாபாத்தில் ஜிடி வர்சஸ் டிசி. டிசி வந்து இது இங்கே ட்ராவல் பண்ணி வந்தாங்க. கிளாஸ் ஆஃப் த ஹெவி வெயிட்ஸ் டேபிள் டாப்பர்ஸ் மாதிரி டேபிளில் மேலே இருக்கிற டீம் மோதினாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு 203 அடித்தாங்க. ஒரு ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே புல்டு பேக் திங்ஸ். ஜிடி வெரி நைஸ்லி. பிரசீத் கிருஷ்ணா 4 விக்கெட்டு. அவர் அந்த பேட்டில் ஆஃப் த பெங்களூர் பாய்ஸ், அந்த கர்நாடகா பாய்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கருண் நாயர், கேஎல் ராவ் 2 பேரும் நல்லா ப்ராமிசிங்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் 2 பேரையும் அவர் எடுத்துட்டார் பிரசீத் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் அக்சர் ஸ்டப்ஸ் திருப்பி பில்ட் பண்ணாங்க. அஸ்டோஸ் வந்து கடைசியில் அடித்தார். அவங்க டாக்டிக்கலாக ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. ஜேஎஃப்எம் ஒரு வழியாக அவர் அந்த வாக்கிங் விக்கெட் ஜேஎஃப்எம் உட்கார வச்சுட்டு டானோவன் ஃபரேரா கீழே கொண்டு வந்தாங்க. அதை ஓப்பனாக வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் தேவைப்பட்டால் டானோவன் ஃபரேரா மாதிரி ஒருத்தர் கொண்டு வரலாம், அப்படி இல்லாட்டி சமீரா மாதிரி ஒருத்தர் கொண்டு வரலாம் அப்படின்னு. பட் அவங்களுக்கு கடைசியில் ஒரு மொமெண்டம் தேவைப்பட்டனால டானோவன் ஃபெரேராவை கொண்டு வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தட் டின் கிளிக் டுடே. ஜென்யூன்லி ஃபெல்ட் ஒரு 20 ரன் ஷார்ட் அப்படின்னு. தட் வாஸ் ப்ரூவ்ட். ஏன்னா 19th லாஸ்ட் ஓவரில் சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஜிடி அந்த சேஸை. பட்லர் வந்து ரொம்ப கிளினிக்கலாக சூப்பராக ஆடினார். சாய் சுதர்ஷன் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ருதர்ஃபோர்ட் வந்து ஒரு மாதிரி இருந்தார். பட் தென் ஃபைனலி வென் இட் மேட்டர்ட் ஹி ஸ்கோர் தோஸ் ரன்ஸு. ராகுல் தேவத்தியா அந்த 3 பாலில் 11 ரன். இதுதான் வந்து முதல்ல இருந்து நம்ம சொல்கிறோம். அந்த ரோல் கிளாரிட்டி, ரோல் டெஃபினிஷன் தெளிவாக இருக்குது ஒருத்தருக்கும் அப்படின்னு. தேவத்தியா நீ 2 பாலில் 10 ரன் அடிக்கணும், 3 பாலில் 14 ரன் அடிக்கணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜோஸ் பட்லர் நீங்கள் கேமை 13 ஓவர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுல அவங்க தவறவே விட மாட்டாங்க. அவங்க ஒருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குது. அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அந்த ரோல் டெஃபினேஷன் தான் அவங்களை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டார் காலை இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ண முடியல தேவத்தியாவோட. அந்த ராஜஸ்தான் பாய்ஸ்னா பண்ணியிருப்பாரு. அந்த ராஜஸ்தான் பாய்ஸை பற்றி அடுத்து பேசுவோம். இப்போ இந்த மேட்சை பற்றி நம்ம பாய்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பேசுவோம். மட்டு முதலாளிலாம் சொல்லுங்க. நம்மளும் வந்து 3 பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க, 3 பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தடவையும் சொல்றோம். ஆனா எல்லா மேட்ச் அதான் நான் தான் சொல்றேன். பட் இப்பயும் சொல்றேன். பட் ஆனா அந்த 3 பேட்ஸ்மேன்ல யாராவது ஒருத்தர் கொண்டு போயிடுறாங்க. 3 பேரும் யாராச்சும் ஒருத்தர் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் கொண்டு போயிடுறாரு. பட்லர் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா விளையாடினாரு. கொஞ்சம் திரும்ப பழையபடி கொஞ்சம் திரும்ப விளையாட மாதிரி இருந்துச்சு. நல்லா அக்ரெசிவா கொஞ்சம் பவுலர் பார்த்து இது பண்ணாரு. அண்ட் ஸ்டார் ஸ்பெசிஃபிக்கா போட்ட யார்கர் ஆக்சுவலா போட்டாரு. நான் தொடர்ந்து 5-4 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த தேர்ட் மேன்ல கரெக்டா இது பண்ணி நல்லா அடிச்சாரு, நல்லா விளையாடினாரு. அண்ட் அவங்க டீம் வந்து கொஞ்சம் அக்சர் பட்டேல் கொஞ்சம் நடுவில் ஸ்லோ பண்ணிட்டாரு. டெல்லி தான் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் பவர் பிளே ரன் ரேட் இருந்துச்சு அதர் தென் சிஎஸ்கே. அதை வந்து இந்த தடவை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இஷாந்த் சர்மா பவுலிங்கை பத்தி பேசுங்க. இஷாந்த் சர்மா பவுலிங் போட்டாரு. என்ன அந்த வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாங்க. பிரசித் கிருஷ்ணாவும் ரொம்ப அது ஒரு பெரிய மீம் டெம்ப்ளேட் ஆயிருச்சு பாவம். அவருக்கு வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பெரிய மீம் டெம்ப்ளேட் ஆயிருச்சு அதுக்குள்ள. ராகுல் அதுக்கு தானே கேட்டீங்க அந்த மீமை பார்த்துட்டு வந்து? அதுக்கு தான் கேட்டேன். ஐ திங்க் ரபாடா இஷாந்த் சர்மா தான் உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அர்ஷத் கான் வந்து இந்த பேட்டிங் லைனப்ல நம்பர் 8ல கொஞ்சம் பேட்டிங் வேணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் இப்போதைக்கு மாத்த மாட்டாங்கடா. வின்னிங் டீம் இல்ல ரபாடா வந்தா சொல்றேன். அதுதான் டைம் ஆகும்னு சொல்லி கில் சொன்னாரு. இன்னும் 10 நாள்ல வந்துருவேன் இருக்காரு. அப்படின்னு சொல்லல. அது 10 நாள்லாம் சொல்லல ஸ்பெசிஃபிக்கா. அதான் இந்த நெக்ஸ்ட் 10 days அவர் கேட்டதுனால சொன்னாரு. நத்திங் லைக் 10 நாள்ல வருவாங்க அப்படின்னு எந்த இதுவும் இல்ல. நோ கம்யூனிகேஷன் ஃப்ரம் ரபாடா. ஃபேமிலி ரீசன்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம் ஏதோ அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சரி மேட்ச பாப்போம். முகேஷ் குமார் மாதிரி ஆயிர போறாரு. இன்னைக்கு இஷாந்த் சர்மா நல்லா பவுலிங் போட்டார். அது கிரெடிட் டு ஹிம். அவர் தான் மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர் அதுல. ஆனா 3 ஓவர் போட்டதே பெரிய விஷயம். கடைசி ஓவர்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டார். பட் ஹி ஃபினிஷ்ட் வெரி எக்கனாமிக்கலி. ரிசர்வ் 1 விக்கெட். பிரசித் கிருஷ்ணா சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு பர்பிள் கேப் ஹோல்டர் ஆயிட்டாரு. கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விக்கெட்டும் எடுத்துட்டாரு இன்னைக்கு. அதே மாதிரி டாப் ஆர்டர் பேட்டிங். ஒன்னு வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து கில் முன்னாடியே சொல்லியிருக்காரு, கம்யூனிகேஷன் இல்ல 2 பேருக்கும், அது அடிக்கடி மிஸ் ஆகுதுன்னு சொன்னாரு. அந்த மாதிரி இன்னைக்கு ரன் அவுட்டும் ஆயிட்டாங்க. அதனால அது கம்யூனிகேட் மோர் டு கீப் த டாப் ஆர்டர் ஸ்டடி. சொன்ன மாதிரி 20 ரன்ஸ் ஷார்ட் தான். நடுவில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க.
மேபி அதனால தான் ஒரு 20 ரன்ஸ் இருந்திருந்தாலும் டிஃபரன்ஸ் மேட் ஆகுமான்னு தெரியல. பட் ஸ்டார்க் ஒரு ஓவர் போட்டார் பட்லருக்கு. அவர் வரிசையா ஒரு 5 4 அடிச்சாரு. அதுலயே முடிஞ்சிருச்சு மேட்ச். ஆக்சுவலா இந்த தடவை ஆனா ஒரு பாயிண்ட் ரூத்தர்ஃபோர்ட வந்து நல்லா ஆக்சுவலா கண்டெயின் பண்ணாங்க. கொஞ்சம் இந்த வைட் யார்க்கர்ஸா போட்டு பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர்ஸ் ஒரு ஓவர் கொஞ்சம் ஃப்ரீயா அடிச்சிட்டாரு. 3 6 தொடர்ந்து அடிச்சாரு நினைக்கிறேன் 4 பால்ல. ஒரு பாயிண்ட் வெற்றி சாய் சுஷன் அந்த ரன் அவுட்டு முன்னாடி ஒரு ஸ்டார்க் வந்து பேக்கப் பண்ண ட்ரை பண்ணாரு, ஒன் கட் பண்ணல, பட் நிறுத்தினாரு. அவர் ரொம்ப ஒரு ஸ்டார்ட் கொடுத்து ரொம்ப முன்னாடி போயிட்டு இருந்தார் சாய் சுதர்ஷன். அந்த ரன் அவுட் ஆன சிங்கிள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருந்தா கன்வெர்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த சிங்கிள் ஆக்சுவலா. பட் அந்த போன ஓவர் அதை அடுத்த ஒரு முகேஷ்குமார் போட்ட ஓவரில் தான் அந்த ரன் அவுட்டு. மேபி அதை அவர் மைண்ட்ல இருந்துட்டு ஒரு ஸ்டார்ட் கொடுக்கல. நான் சேக்கர் அதுக்கு ஸ்டார்ட் கொடுத்துருந்தா சிங்கிள் வாஸ் ஆன் அதுக்கு, அந்த அவுட் ஆன் ரன் அவுட்டுக்கு. இல்ல கம்யூனிகேட் தெரியல 2 பேரும். That's only this. மேபி டெல்லி வார்னிங் கொடுக்காம அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களோ. 2 பேரும் தான் டிசியும் யாரு ஜிடியும் பிரதர்? தான். 2 பேரும் 10 பாயிண்ட்ல உட்காந்துருக்காங்க. அதான் ஒரே மாதிரி 7 மேட்ச் 5 வின்னு 2 லாஸ் 10 பாயிண்ட். 2 பேருமே சேம் பாசிட்டிவ் சேம் ரன் ரேட், ஒருத்தர் சேம் 0.5 சேம் பட் இன்னொருத்தர் டிஃபரண்ட். 0.9. சேம் பட் பஞ்சாபும் டிஃபரன்ஸ் சேம் தான். பஞ்சாபும் போத் சேம் ஆஃப் தம் பாயிண்ட்ஸ். பஞ்சாபும் சேம் தான். 0.3 0.5 0.9 இருக்காங்க 3 பேரும். ஆமா. ஸோ பார்க்கலாம். ஆல் ஆஃப் தெம் லுக் கம்ஃபர்டபுள் தான் அட் திஸ் பாயிண்ட். பட் ஐபிஎல் அப்படின்றப்ப என்ன வேணாலும் நடக்கலாம், பியூர் சினிமா. அதனால என்ன ஆகுது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இந்த கேம் பொறுத்த வரைக்கும்? ஜிடி வர்சஸ் டிசி சொல்லுங்க. சாய் கிஷோருக்கு ஏன் கடைசி ஓவர் கொடுத்தாங்க? இஷாந்த் சர்மா இன்ஜூரி ஆனதுனால. இஷாந்த் சர்மா கீப் ஸ்ட்ரோக் வந்ததுனால அதான் இவங்க கடைசி ஓவர் கொடுத்தாங்க. அக்சர் இருக்கனால கொடுக்கலையா? அதான் அக்ஷருக்கா ப்ரொடெக்ட் பண்றது கொடுக்கல அவங்க. பட் அக்சர் அவ்வளோ பெரிய ஹிட்ரான்னு கேக்குறேன். இப்போ ஒளிச்சு வைக்கிற அளவுக்கு சாய் கிஷோர் மாதிரி ஒரு ஸ்கில்ஃபுல் பவுலர். மேபி மத்தவங்க நல்லா போட்டுட்டு இருக்காங்க கண்டினியூஸா அப்படின்றதுனால விட்டாங்களோ. பட் என்னதான் இருந்தாலும் கொடுத்துருந்துருக்கலாம் முன்னாடியே. அது அவங்க பண்ண மாட்டாதான். எல்லாரும் கொடுத்தவங்க நல்லா போட்டாங்க. சிராஜ் சரியா போடல இன்னைக்கு. என்னதான் ஒரு விக்கெட் எடுத்தாரு, பட் சிராஜ் ரொம்ப அவரேஜா தான் போட்டார். பட் நான் என்ன கேக்குறேன்னா சிராஜ் வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பவுலரா? அண்டர் ரேட்டடா நாங்க மாத்தி சொல்லணுன்றதுக்காக இப்படி கேக்குறியா? இல்ல கேக்குறேன். இப்போ ஷமி வந்து போன சீசன் வந்து அகமதாபாத்ல விளையாடும் போது பிச்சில் விளையாடும் போது 22 விக்கெட்டோ என்னமோ எடுத்தாரு. இப்போ அவர் எவ்வளவு எடுத்திருக்காரு? 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி பிச்சு வந்து அகமதாபாத் பிச்சு அண்டர் லைட்ஸ் வெரி கன்டியூசிவ் டு தட். இது கவலைடா, நாங்க என்ன பண்றது? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சிராஜ் வந்து நல்லா போடுறதுக்கு இன்னைக்கு டே மேட்ச் அதான் சொல்றேன், நல்லா போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. கொஞ்சம் ஸ்விங்கிங் கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி வில் பவுல் பெட்டர். பட் இந்த மாதிரி ஸ்விங் இல்ல டே மேட்ச்னா கொஞ்சம் அடிதான் வாங்குவாரு. இவங்க அந்த 4 சீமருமே ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு ஜிடிக்கு. அது என்னன்னா நியூ பால்ல சிராஜ் போடணும்னா ஒன்று எக்ஸ்ட்ராவும் போடலாம், அர்ஷத் கான் தேவைன்னா ஒன்று எக்ஸ்ட்ராவும் போடலாம். ஏன்னா பிரசீத் அப்படியே அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு என்ஃபோர்ஸரா அவர் இருக்காரு. இஷாந்த் சர்மாவையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால முன்ன பின்னா உங்களுக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு இதுல. அதனால வெரி நைஸ், வெரி வெல் ரவுண்டட் அட்டாக். அதனால தான் சாய் கிஷோர் மாதிரி ஒருத்தர் தேவைன்னா இன்னைக்கு 4 ஓவர் போட்டிருப்பாரு. அப்படி இருந்தும் தேர் டூயிங் அ பிரில்லியன்ட் ஜாப். அதனால லாட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி இன் தட் பவுலிங் அட்டாக். அண்ட் இன்னொன்று வந்து கில் வந்து டாஸ் வின் பண்ணி டே மேட்ச்ல சேஸ் பண்றாங்கன்னா தே ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் தே சேஸ். ஆமா, நீ வந்து அதை சொன்ன நேற்றுக்கு நம்ம ப்ரிவியூலயே வியூஸ்க்காக சொல்றேன். மட்டும் இந்த பாயிண்ட் நேற்று ரைஸ் பண்ணது, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ரன் போடுறத விட செகண்ட் பிடிக்கும் போது ஈஸ் அவுட் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்னைக்கு ஆச்சு. ஸோ ஐ லைக் ரிஃப்ளெக்ட் ஆன் தட் அகைன். ஆனா ஒரே என்னன்னா ஃபுல் டே இருந்துட்டு கிராம்ப் ஆயிட்டாங்க. பட்லர் வந்து 2-3 12th ஓவர் கிட்டயே ஹி ஸ்டார்டட் ஃபீலிங் தி கிராம்ப்ஸ். கடைசி வரைக்கும் ஆடினதே பெரிய விஷயம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆடினார் அவர். அதான் முக்கியம் 2 கேட்ச் பிடிச்சிருக்காரு கீப்பிங் பண்ணி, கேட்ச் ட்ராப் பண்ணாம. பெரிய விஷயம். பட் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ்க்கு நோ கேன் இம்ப்ரூவ். ஓகே, ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். வேற யாராவது சொல்லணும்னு விரும்புறீங்களா இல்லை அடுத்த மேட்சுக்கு போலாமா? ஒன்னும் ரஷித் கான் ஒன்றும் பெருசா பண்ணல இன்னைக்கு. விப்ராஜ் நிகாமும் பெருசா ஒன்றும் பண்ணல. அதர்வைஸ் அதே சேம் ஸ்டோரி தான். அப்புறம் குல்தீப் யாதவ் வழக்கம் போல எக்ஸப்ஷனலா பவுல் பண்ணார். ஓகே, போன மேட்ச் அவர் ஆக்டிங் தான் பண்ணாரு ஷோல்டர் பிடிச்சிட்டு அப்படிங்கிறதும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படியே ஆர்ஆர் வர்சஸ் எல்எஸ்டி அந்த மேட்சுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க நம்ம வியூவர்ஸ் எல்லாம். சிஎஸ்கே மேட்ச் வந்து நாளைக்கு
இவரு என்ன டெவால் பிரேவிஸ் ஆடுவாரா, ஆயுஷ் மாத்திரை டெபியூ இருக்குமான்னு அதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. இன்னைக்கு ப்ராக்டிஸ் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம், அவங்க ப்ராக்டிஸ் வீடியோ ட்ரைனிங் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தெரியவில்லை. அப்படியே வந்து எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்ஆர் போவோம். எல்எஸ்ஜி 1/2 ரன்ஸ் ஈஸியா க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜ்ல ஆர்ஆர். அவங்களா வந்து நம்மளே தோக்குறது அப்படின்னு சில மேட்ச் எல்லாம் சொல்லுவோம்ல, ஜெயிக்கிற மேட்ச் அந்த மாதிரி தோத்தாங்க. அவேஷ்கான் போல்ட்வெல் ஹி புல் த பேக். அந்த ஒரு ஓவர்ல 2 விக்கெட் ஜெய்ஸ்வால் அண்ட் பராக். அதை எடுத்து கேமை புல் பேக் தான் பண்ணாரு. அதாவது ஆர்ஆர் க்ரூஸ் பண்ண அந்த கேம், இது ஒரே டாக்கிங் பாயிண்ட் தான் இந்த மேட்ச்ல. ஆர்ஆர் க்ரூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கேமை அவேஷ்கான் புல் பேக் பண்ணி கொடுத்தாரு. ஒரு 50-50 மேட்சா கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் அவங்க 19th ஓவர்ல அடிச்சு கேம் முடிச்சிருந்திருக்கணும். அதையும் பண்ணல அவங்க. இந்த இந்த 2 பாய்ஸ் இருக்காங்களே, இந்த ஹெட்மயரும் துருஜூரலும் வந்து இந்த உள்ளத்தை எழுத்தால இந்த பாண்டுவும் செந்திலும் இந்த பொக்கையை வச்சுக்கிட்டே சுத்துவாங்க. வெடிகுண்டு வெடிகுண்டுன்னு கடைசியில் அவங்க வச்சிருக்கும் போதே வெடிச்சிடும். இப்போ அதே மாதிரி ஒரு 2 மேட்சை காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் வந்து அது 19th ஓவர்ல அடிச்சு காலி பண்ணியிருந்திருக்கணும். அவங்க ரோல் என்ன, இப்போ தேவட்டியாக்கு நம்ம சொல்றோம் ரோல் டெஃபினிஷன் அவருக்கு தெரியுதுன்னு, ஹெட்மயருக்கோ இல்லை அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ரோல். அப்போ அந்த மாதிரி he should be adept enough, but he was found wanting today for wanting in the last match. They are not able to close out games அப்படிங்கிறப்ப கொஸ்டின் மார்க். இந்த 11 வந்து ஹெட்மயரை ரீட்டைன் பண்ணதுக்கு அவங்க பட்லரை பண்ணியிருந்திருக்கலாம். இன்னைக்கு கண்ணு முன்னாடியே அடிச்சு காமிச்சார் பட்லரை. அகைன் பிக் பிளண்டர். அதனால அது ஒன்று. ரெண்டாவது டாக்கிங் பாயிண்ட் சந்தீப் சர்மா போட்டா அந்த கடைசி ஓவர். அவங்க வந்து சந்தீப் சர்மாவை முதல்ல இன்னொன்று மிடில் முடிச்சுட்டு துஷார் தேஷ்பாண்டே நல்லா போட்டாரு. யாரையாவது போட்டிருந்துருக்கலாம் இன்னும் ஒரு ஓவர் எக்ஸ்ட்ராவா. அவங்க 5 போல தான் யூஸ் பண்றாங்க. இல்லாட்டி ஒரு ஓவர் பராக் மாதிரி ஒருத்தர் போட முடிச்சுட்டு வச்சிருந்துருக்கலாம். சந்தீப் சர்மா அப்படி கொடுத்தது இட் வாஸ் அகைன் அ மிஸ்டேக். இந்த 2 மிஸ்டேக் தான். இந்த 2 ஃபினிஷர்ஸ், இந்த பாண்டு அண்ட் செந்தில், இந்த பரா பேர் என்ன, இந்த ஜூரல் அண்ட் ஹெட்மயர் பிளஸ் இந்த சந்தீப் சர்மா அந்த லாஸ்ட் ஓவர், இதுதான் இந்த கேம் போச்சு. பிளஸ் பிரில்லியன்ட் டெத் பவுலிங் பை அவேஷ்கான். இது 2 தான், சந்தீப் இது சர்மா 3 தான் வந்து டாக்கிங் பாயிண்ட்ஸ் என்ன பொறுத்த கசாங்கான்னு வரைக்கும். ஹசன் கான் நீ பாத்திருக்கல அந்த படத்துல, அந்த இந்த பொக்கையை சுத்த விட்டுக்கிட்டே இருப்பானே, கடைசியில் அவனுக்கிட்டே வெடிச்சிரும். அதே தான் பண்ணானுங்க இவனுக்கு 2 பேரும். சக்சஸ் அப்படிம்பானுங்க உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சுட்டு, பின்னாடி இவனுங்களை அடிப்பானுங்க. அந்த மாதிரி தான் பண்ணானுங்க. மேட்ச் போச்சு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ், சொல்லுங்க இந்த மேட்சை பத்தி. சொல்லுங்க. இல்ல பூரான் வந்து கண்டினியூஸா இப்போ 2வது மேட்ச் ஒரே மாதிரி அவுட் ஆறாரு. பூரான் மேல பூரான் விட்டுட்டு இருக்கானுங்க. பூரான் மேல பூரான் இருக்காங்க. ஆனா 11 ரன் அடிச்சுட்டு பூரான் மேல கொஞ்சம் கண்ணு பட்டுருச்சு. அதனால இப்ப திருப்பி அதே டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்படியே அவுட் ஆயிட்டு இருப்பாரான்னு தெரியல. அது ஒண்ணு. மாக்ரம் இன்னைக்கு வந்து கடைசி வரைக்கும் ஆடினாரு. அந்த சந்தீப் நான் 18th ஓவர் வரைக்கும் அவங்க வந்து 180 ஓவர் எதிர்பார்க்கல. 150ல முடிஞ்சிடும் நினைச்சப்பதான் சந்தீப் சர்மா வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு முன்னாடி வந்து 180 கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கு அந்த அந்த லாஸ்ட் ஓவர்ல வர ரன்ஸ் போன மேட்சும் அவங்களை பாதிச்சிச்சு, இந்த மேட்ச்லயும் அவங்க பாதிச்சிச்சு. பட் அதே மாதிரி போன மேட்ச்லயும் நாங்க தோத்துறோம்னு அவங்களே வாலண்டியரா கையை தூக்குனாங்க. இந்த மேட்சையும் வாலண்டியரா நாங்களே தோத்துறோம் கை தூக்கிட்டாங்க, தோத்துட்டாங்க. அது எக்ஸாக்ட்டா சேம் 9 runs ஆஃப் லாஸ்ட் 6 balls, சேம் பேட்ஸ்மேன். இது அவேஷ்கான் வந்து சொல்றேன். அவேஷ்கான் வந்து ஸ்டார்க்கோட ஸ்லைட்லி பெட்டரா பவுல் பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பூரான டிராப் பண்ணப்ப அவர் 87 ரன் அடிச்சாரு. என்ன இந்த தடவை வந்து டிராப் பண்ணு அடுத்த ஓவரில் அவுட் ஆயிட்டாரு. அதான் டிஃபரன்ஸு. பட் அந்த வைபவ் சூரியவன்சி பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 14 year old. எடுத்த ஃபர்ஸ்ட் பாலே நம்ம ஷர்துல் தக்கூர் சரி ஐ திங்க் சின்ன பையன் நல்லா போட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே அவ்வளோ ஒரு ரூம் கொடுத்து அவர் இன்சைட் அவுட் அப்படி அடிச்சது 83 மீட்டர் 6. அது யாருமே எதிர்பார்க்கல. வயசுல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. லப்பர் பந்து கெத்து மொமெண்டா இருக்கு. அது கெத்து இல்ல அப்படி கிடையாது. கெத்துனா ஃபர்ஸ்ட் பால் சாமி விட்டுருவாரு. இவர் ஃபர்ஸ்ட் பால் தூக்கி 6 அடிச்சாரு. இவர் வந்து சிலம்பாட்டம், நான் விரலாட்டுற பையன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுற பையன். ஆக்சுவலா அந்த பிரின்ஸ் யாதவ் வந்து கொஞ்சம் கடைசியா ஃபிகர்ஸ் எக்ஸ்பென்சிவ் வந்தாலும் ரொம்ப நல்லா போட்டாரு. அந்த இந்த ஓவரும் அதுக்கு முன்னாடி ஓவரும் நல்லா போட்டாரு. ஒரு ஓவர் மட்டும் நிறைய ரன் போச்சு. நான் என்ன சொல்றேன்னா எல்எஸ்சி பவுலிங் சொல்லு வெற்றி. இல்ல பிரின்ஸ் யாதவ் வந்து 3 ஓவர்ல 1 ஓவர் மட்டும் ரன் போச்சு, மத்த 3 ஓவர் நல்லா போட்டாரு. பட் சூரியவன்சி வந்து என்ன கொஞ்சம் அவுட் ஆயிட்டு போறப்ப கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டு போனாரு. அழுதாரான்னு கூட தெரியல. தண்ணிலாம் விட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா போனாரு பாவம்.
கமெண்ட்ரிலே ஆமா. அப்படிதான் சொன்னாங்க. டேய் அவர் இப்பெல்லாம் அழற நல்ல மாதிரிலாம் போக்கு அவருக்கு இன்னும் தெரியல. அவுட் He ஆனா has அழற high அளவுக்கு வயசு இருக்கிறவங்க எல்லாம் விளையாடக்கூடாது. இன்னும் ஒரு 20 வருஷம் ஐபிஎல் ஆடுவாருன்னு நினைக்கிறேன் அவரு. ஆனா அவரு கொஞ்சம் ஒரு 2-3 தடவை ரன் அவுட் ஆக்கி இருப்பாரு ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் சொல்லி 2 பேரும் பார்க்க வந்து இந்த பேபி ஃபேஸ் அட்டாச்சன்ஸ் மாதிரி இருந்தாங்க, அண்ணன் தம்பிங்க மாதிரி இருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த டீம் 2 டீமுமே பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணதை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும்னு விரும்புறேன். என்னன்னா, இவங்க எல்எஸ்ஜி டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் கரெக்டு. ஆவேஷ் கான் வந்து செகண்ட் ஓவர் என்னை பொறுத்த வரைக்கும் போடக்கூடாது. அவர் வந்து மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் போடணும், டெத்தில் 18-20 போடணும். அதுதான் அவருக்கு கரெக்டாகும் எப்போவுமே. அப்போ வேற வழி இல்லை, இவங்க பிரின்ஸ் யாதவுக்கு தான் அந்த ஓவர் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் பவர் பிளேல கொடுத்துட்டு இவங்க அதை மாற்றணும். இந்த மார்க்ரம் மாதிரி ஒருத்தரை வச்சு ஓட்டுறத பண்ணணும். அந்த சேஞ்ச் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஆவேஷ் கான் பவர் பிளேல போடுறத அவாய்ட் பண்ணணும். ஆவேஷ் கான் வந்து 10, 12, 18, 20 அது வந்து அவர் கரெக்டாக இருக்கும். ஷார்துல் தாக்கூர் 2 போடலாம் பவர் பிளேல, பின்ன நடுவில் வந்து 1 போடலாம். இவருக்கு வந்து மார்க்ரம் கொடுக்கணும்னா நடுவில் 1 ஓட்டி விட்டுடலாம். திக்வேஷ் ரதிக்கு 1 பவர் பிளேல, 1 மிடில் ஓவர்ஸில், அப்புறம் அப்படியே இந்த 14, 16 அந்த மாதிரி கொடுத்துடலாம். மிச்சம் இருக்க கேப்பில் ரவி பிஷ்ணாய் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் இவங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட் இன்னொன்று பவர் பிளே தேவைன்னா ஆகாஷ் சிங் ட்ரை பண்ணலாம். பட் அவங்க இந்த லைனப் சரியாக வந்துட்டனால இதை வச்சு ஓட்டுவாங்க இன்னும் 2-3 மேட்ச்சு. மயங்க் யாதவ் வந்தால் பிரின்ஸ் யாதவுக்கு பதிலாக அந்த ரோல் அப்படியே அவர் ப்ளே பண்ணுவார். பட் திருப்பியும் திருப்பி ஆவேஷ் கான் வந்து பவர் பிளேயில் போடுற சுச்சுவேஷன் தான் வரும். அதை அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணும். அதுதான் அவங்களுடைய சேலஞ்சு. இன்னொன்று வந்து இவங்க வந்து இந்த மாதிரி கரெக்டாக 4 ஓவர் 5 பவுலர் வச்சு 4 ஓவர் போட்டாங்க இன்னைக்கு 6 அதை பண்ணனால தான் சந்தீப் சர்மா 20வது ஓவர் போட வந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம காலேஜில் படிக்கும்போது பண்ணுறது, 5 பவுலர் கரெக்டாக வச்சு 4 ஓவர் போட்டு முடிக்கிறதுங்கிறது. இந்த மாடர்ன் T20 வந்து யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஓவர் இடையில ஒரு விக்கெட் போகும்போது ஒன்று கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இந்த டீம் வந்து அந்த மாதிரி பவுலர்ஸ் இருக்கிற டீம் தான் இந்த ஆர்ஆர்லாம். அதாவது பராக் வந்து ஒரு ஓவர் ஓட்டி விட்டுருலாம், நிதிஷ் ராணா ஒரு ஓவர் ஓட்டி விட்டுருவாரு. அந்த மாதிரி விக்கெட்ஸ் போயிட்டு இருந்திருக்கும் போது ஒரு ஓவர் இப்படி இப்போ இந்த பந்தெல்லாம் வந்து என்ன இன்னைக்கு என்ன 9 பால்ல 2 ரன்னா ஏதோ அடிச்சுட்டு இருந்தாரு 10 பால்ல. அவர்லாம் இருக்கும்போது ஒரு ஓவர் அப்படியே ஏமாத்தி விட்டுருந்தா ஈஸியாக இருந்திருக்கும் அவங்களுக்கு பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணும்போது. ஸோ போத டீம்ஸ் இந்த பவுலர் ரொட்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க ஆனா ஆர்ஆர் வந்து ஃபிக்ஸடா இருக்காங்க. 5 பவுலருக்கு மேல நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு மேல தேவை இருந்தாலும் நாங்க போக மாட்டோம்ன்ற மாதிரி ஃபிக்ஸடா இருக்காங்க. அது எப்பயுமே அவங்க ட்ரெடிஷ்னலா அதே தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இல்ல எவ்வளவு ரன் வேற பேட்டி கொடுக்கும்போது நான் பவுலிங் கூட போடுவேன் அப்படின்னு வேற சொன்னாரு. அவர் கேப்டன்சி கூட கேட்பாரு அவரு, ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. பொதுவா இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ஓவர் போடுவாங்க. இந்த மாதிரி பார்ட் டைமர்ஸ் இல்ல ஒரு விக்கெட் போனோடனே மிடில் ஒரு ஓவர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டுறலாம் ஒரு ஓவர் மட்டும். டிராவிட் வந்து இப்ப நானும் சாம்சன் எல்லாம் சேர்ந்துதான் டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்படிதான் சொல்லுவாங்க, நாங்க அடிச்சுட்டு சாகுறோம்னு யாராவது சொல்லுவாங்களா பிரதர்? ஒண்ணே ஒண்ணு வந்து நான் வந்து ஆர்ச்சர் வந்து இன்னைக்கு நீ நானும் தான் சொல்லுவோம் அப்படி அடிச்சுட்டு சாகுறோம்னு. ஆர்ச்சர் வந்து இன்னைக்கு நல்லா போட்டாரு, பட் he didn't look so enthusiastic. விக்கெட் எடுத்ததுக்கு சந்தோஷப்படல, டிராப் ஆனதுக்கு எமோஷனல் ஆகல, எந்த எமோஷனுமே காட்டாம எமோஷன் போயிட்டு ஆகலையா? இருந்தாரு. எமோஷனல் ஆகி மீம்லாம் வருது வெற்றி. அவர் வந்து நரேன் ஃபாலோ பண்ண பாக்குறாரு. சிவம் துபே வந்து ஐ திங்க் 3வது கேட்ச் ஆர்ச்சர் பால்ல டிராப் பண்றாரு. விளையாடுனது 4 மேட்ச் அந்த மாதிரி தான். அதனால சம கடியில இருக்கிறாரு ஆர்ச்சர் துபே மேல. ஒருவேளை அதனால இதுக்கு மேல அவனை நம்ப முடியாம விட்டாருன்னு தெரியல, எக்ஸைட்டட். பட் ஹிஸ் பாடி லாங்குவேஜ் இஸ் நாட் சோ கிரேட். இல்ல மீம் காமிச்சு வீடியோ எல்லாம் போட்டாங்க, அவன் வந்து என்ன நடக்குது அப்படின்னு வாட்ஸ் திஸ் ஹூஸ் திஸ்ன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு அவன் சுபம் துபே. இன்னைக்கு மேட்ச் இல்லையா? அதுக்குள்ளே இன்னைக்கு மேட்ச்ல சரி, இன்னொரு பாயிண்ட் நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன். இவங்க எல்எஸ்ஜியோட நம்ம இன்னொரு வின்னிங் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்ஷ், மார்க்ரம், பூரன், பந்த் 4ல் 2 டிக் அடிக்கணும் அப்படின்னு. இன்னைக்கும் வந்து 3 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. மார்ஷ் 4 ரன்னு, பூரான் 11 ரன்னு, பந்த் 3 ரன்னு. பட் பதோனி வந்து அவங்கள காப்பாற்றி விட்டார் இன்னைக்கு. அது ஒரு எக்ஸ்ட்ரா இது. அந்த ஃபார்முலாவையும் மீறி அவங்க ஜெயிச்சதுக்கு அதுவும் ஒரு காரணம். அந்த இன்னிங்ஸ் இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 மேட்சாகவே மார்ஷ் கொஞ்சம் டவுன் ஹில் தான் போயிட்டு இருக்கு அவரோட கிராஃபை. பட் மார்க்ரமோட கிராஃப் வந்து அப்பில் போயிட்டு இருக்கு. ப்ராப்பர் ஐபிஎல் ஃபார்ம். இல்ல ஒருவேளை இவர் கிராஃப் பத்தி என்ன சொல்லுவீங்க? பந்த் கிராஃப் பத்தி? பந்த் எப்பயும் போல விளையாடுறாரு. இல்ல ஒருவேளை ஒரு 60 அடிச்சாரு. அது தவிர ஆஸ்திரேலியா டீம் சொல்லிருப்பாங்க இது போதும் நீங்க அப்ரூவ் பண்ண. ஏன்னா அவுட் ஆன பிறகு எல்லாரும் கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க தெரியுமா?
சொல்லுங்க. அடிச்சு புடிச்சு ஜெயிக்கிறதுக்கு காரணம் இப்ப அந்த ஓனர்ட்ட திட்டு வாங்குறதுக்கு தான். இதுக்கு பேசாம ஜெயிச்சிடலாம்டா அப்படின்னு எல்லாம் உயிரை கொடுத்து இந்த அவேஸ்கான்லாம் என் கை உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு அந்த வாழை தடுத்தாரு கடைசியில எல்லாம். இல்ல இன்னைக்கு ஏன்னா மார்ஷ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சிரிச்சிட்டு போனாரு. யூஸ்வலா அவுட் ஆனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு தெரியல ஒரு எக்ஸ்பிரஷனாவது இருக்கணும். ஃபீல் பண்ணாரா? சிரிச்சிட்டு போனாரு. ஆயுஷ் பதோனி நல்லா ஆடுறாரு. ஏன் அந்த அந்த கிரீஸோடைய டெப்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுற ஒருத்தர் அவர். அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஸ்டாண்ட் அப்பார்ட் பிளேயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல பேட்டர்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுனா வந்து வெளியே போய் விளாடணும், ஸ்டெப் டவுன் த ட்ராக் போகணும், டெப்த் ஆஃப் த கிரீஸ் யூஸ் பண்ணணும். இதெல்லாமே கரெக்டாக ஆயுஷ் பதோனி பண்ணுறாரு. மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வந்து அது பியூட்டிஃபுல்லாக பண்ணுறவங்க வந்து சம்படி லைக் ஒரு நிக்கோலஸ் பூரான, சூரியகுமார் யாதவ் இவங்களாம் வந்து டெப்த் ஆஃப் த க்ரீஸும் யூஸ் பண்ணுவாங்க, வெளியே வந்து விளையாடுவாங்க ஸ்பின்னரை, சைடில் போயும் மூவ் பண்ணி விளையாடுவாங்க. இப்போ சிவம் துபே மாதிரி ஒருத்தர்லாம் வந்து நின்ன இடத்துல இருந்தே அடிப்பார், அதுதான் பண்ணுவார். பட் அவரும் கிஃப்டட் இன் இஸ் ஓன் வே. பட் பூரா இது ஆயுஷ் பதோனி வந்து அதை கரெக்டாக பண்ணுறாரு. அவரும் வந்து ஸ்பின்னர்னா வெளியே வந்து விளையாடுவார், டெப்த் ஆஃப் த க்ரீஸை கரெக்டாக யூஸ் பண்ணுவார், சைடில் மூவ் பண்ணி விளையாடுவார். ஸோ அது வந்து இட் மேக்ஸ் இம் ஸ்பெஷல். எஸ்பெஷலி இந்த கண்டிஷன்ஸில் இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுறதுல அது ஒரு பாயிண்ட்டு. அதுதான் வந்து இட் மேக்ஸ் இம் ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பாய்ஸ்? ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர்ந்து 2வது மேட்சா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கொடுத்துட்டு போறாங்க. அது ஒரே ஒரு இது சொல்லணும்னா, ஏன் வந்து ஜுரலுக்கு பதில் ஹெட்மயர் இறக்கல முன்னாடி அப்படின்றது. அவ்வளோ ஜுரல் மேல நம்பிக்கையா? ஹெட்மயர் அதுக்கு தான் வச்சிருக்கீங்க, 14 கோடி, அவ்வளோ கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணிருக்கீங்க. ஏன் 3 ஓவர் தான் இருக்கும்போது கூட இறக்கலன்னா அப்புறம் எதுக்கு தான் அவ்வளோ ரீட்டைன் பண்ணாங்க தான் தெரியல. ரெண்டு பேருமே பாண்டு செந்தில் சொல்லிட்டீங்களே. நிறைய கேள்வி கேட்டிருக்கேன், ஆனா அதுக்கு அவங்க பதில் சொல்ற மாதிரி இல்ல. சோ அந்த 2 விக்கெட் விழுந்தது ஒரே ஓவர் தானே விழுந்துருச்சு, 2 விக்கெட்டும். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. பட் இவர் மட்டும் இருந்திருந்தாரா முடிச்சிருப்பாரா தெரியல. அவங்க ஜெய்ஸ்வாலும் பராகூர் இருந்தா முடிச்சிருப்பாங்க. அந்த அவேஸ்கான் 2 விக்கெட் எடுக்காம விட்டு இருந்தாருன்னா முடிச்சிருப்பாங்க அவங்க 2 பேரும். கண்டிப்பா பராக் விளையாடின ஷாட்டுமே வந்து அப்ப அது தேவையில்லாத ஷாட்டுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நேரமே அடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம். அந்த சைடு ஓவர் டார்கெட் பண்ணிருக்கலாம். 5 பால் யார்க்கு ட்ரை பண்ணாரு, 5 பாலும் வந்து ஆக்சுவலா நல்லா போட்டாரு. 6வது பால் யார்கிட்ட தான் போடுவாருன்னு தெரியும், அதை விளையாடிடலான்னு எடுத்தது கொஞ்சம் ரிஸ்க் தான். அவங்களுக்கு ரெஸ்ட் சாப்பிடுற மாதிரி. சரி, ஓகே. வேற வேற ஏதாவது உங்களுடைய இறுதி கருத்துக்கள் சொல்லுங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் பாய்ஸ். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த மேட்சை பத்தி? அதான் இப்போ எல்எஸ்ஜி சொன்ன மாதிரி டாப் 3க்கு வந்துட்டாங்க எல்லாரும். ஈவன் ஸ்கோர்ஸ் 10-10-10. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இப்போ சன்ரைசர்ஸ் சென்னையோட ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்பீட் பண்றாங்க. நாங்க தான் கீழே வருவோம் அப்படின்னு மேட்ச் விளையாடிருக்காங்க. அதான் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா மேட்ச் விளையாடி இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் முடிவுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் யாரு எங்க போறாங்க இல்லைன்னு. பட் வில் பி பேக் வித் தி ரிவ்யூ ஃபார் த. சொல்லுங்க. இல்ல ஐ திங்க் ராஜஸ்தான் இப்பவே அந்த யங்ஸ்டர்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்றேன். அது வேற ஆப்ஷன் இல்லையே. அதான் சொல்றேன், ஏர்லியாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அடுத்த இதுக்கு ரெடி ஆகணும், அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லையே சஞ்சு சாம்சனுக்கு பதிலா. அதாவது அவுட் ஆஃப் தி டோர்னமென்ட் சொல்றேன். ஓகே, இப்போ இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். We'll be back with the mid-season review tomorrow. Signing off, your Arate Squad.